அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ, கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது, அடிக்கடி மருத்துவ செலவாகுது, வீண் விரைய செலவாகுது, 10 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபாய்க்கான செலவு பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் உயரவே மாட்டேங்குது அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் செய்யும்போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது நாளைய நாள், அதாவது மார்ச் மாதத்தின் 8ஆம் தேதி இருக்குது இல்லையா, இந்த நாளில் சமயபுரம் மாரியம்மனை நினச்சி நாம் ஒரு 28 நாட்கள் விரதம் இருந்தோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய நிறைவேறாத கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் ஸ்பெஷலாக சமயபுரம் மாரியம்மன் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் ஒரு தெய்வத்தை நினச்சி விரதம் இருக்கிறது, வழிபாடு செய்கிறதெல்லாம் சாதாரண விஷயந்தான். ஆனால் நாம் நல்லா இருக்கணும், நம்ம கேட்குற வரமெல்லாம் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடவுளே விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்க்கும்போது இந்த சமயபுரம் மாரியம்மன் இருக்கக்கூடிய அந்த பச்சை பட்டினி விரதத்தை சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் சிவபெருமானை நோக்கி விரதம் இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த நாளைக்கு தான் நமக்கு தொடங்குது. நாளை தொடங்கி ஏப்ரல் மாதத்தின் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த 28 நாட்களும் நீங்கள் விரதம் இருக்கலினாலும் கூட பரவாயில்ல, ஒரு முடிச்சு சொல்லியிருப்பேன். அந்த முடிச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய காரியம் சித்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நாளைய நாளில் நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குது. தேய்பிறை பஞ்சமி நாளில் கற்பூரவள்ளி இலையை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக பணத்தடை மற்றும் திருஷ்டி நீங்கி, வீட்டில் இந்த சண்டை சச்சரவெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மன நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் பெருகும். பணம் பல வழியிலிருந்தும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த 2 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளை மார்ச் மாதம் 8ஆம் தேதி மாசி மாதத்தின் 24ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குது. இந்த பஞ்சமி திதிங்கிறது பொதுவாக வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது. அதுவும் தேய்பிறை பஞ்சமிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள், அது கடனாகட்டும், நோயாகட்டும், எதிரி தொல்லையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்குவதற்கு நம்ம வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது கைமேல் பலன் கொடுக்கும். அதனால தான் நான் கற்பூரவள்ளி இலையை வச்சு கூட ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ இலை கிடச்சிச்சின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அந்த இலை கிடைக்காதவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா பணவசிய பரிகாரம். அதாவது வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீங்குவதற்கு இது ஒரு எளிமையான அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான பண ஈர்ப்பு நாளாகவும் இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா தேதி 8. இந்த 8ங்கிற எண் அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது. அதே போல் தமிழ் தேதி பாருங்கள் 24. இதனுடைய கூட்டுத்தொகை 6. இது சுக்கிரனுடைய நம்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நமக்கு செல்வ செழிப்புக்குன்னு பார்க்கும்போது 2 அற்புதமான எண்கள் நாளைக்கு தமிழ் தேதியிலையும் ஆங்கில தேதியிலையும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வாராகியம்மன் கிட்ட நம்மளுடைய கடன் நீங்கணும், பணம் சேரணும்னு நம்ம ஒரு முறை வேண்டணும்னாவே அவங்க அதுக்கான வழியை காட்டி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் அற்புதமான ஒரு நாள், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வாராகியம்மன் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லாதவங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறப்பு. சரி, நாளைக்கு நாங்கள் வீட்டில் அசைவமெல்லாம் செஞ்சுருவோம், மேலும் எந்த ஒரு வழிபாடு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீடு இல்லை, நீங்கள் இப்போ சொல்கிற பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். என்னென்னா குளிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். சரிங்களா? தலை குளிக்கணுன்ட்டு கூட இல்லை, உடம்புக்காவது நீங்கள் குளிச்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். ஏன்னா இந்த பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு இரவு 8 மணி 18 நிமிஷம் போதே தொடங்கிடுது. இது நாளை இரவு 10 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ஸோ நாளைய நாள் நீங்கள் முழுமையும் பயன்படுத்திக்கலாம். இந்த ராகு காலம் பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 6 வரைக்கும் இருக்கும், அதை விட்டுருங்க. யமகண்டம்ங்கிறது மதியம் 12லேருந்து 1:30 வரைக்கும் இருக்கும், அதை விட்டுருங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இது ஆண்கள் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஆண்கள் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, குளிச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும்ன்ட்டு, அது மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. சரி, தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் அல்லது மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பவுலோ அல்லது ஒரு டம்ளரோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும். சில்வரோ பிளாஸ்டிக்கோ வந்து பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி, பீங்கான், மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள், சரிங்களா? இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. பைப்பில் வர தண்ணீர் கூட பிடிச்சு வச்சுக்கலாம். இதில் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம், அதை நல்லா உங்கள் விரலாலேயே நசுக்கி அப்படியே அந்த பொடியை மட்டும் நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள், இதையும் வந்து போட்டுருங்க. கஸ்தூரி மஞ்சள் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது ஏலக்காய் பொடி. இந்த ஏலக்காய் பொடி வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும். உங்கள்கிட்ட இப்படி பொடியே இல்லைங்கும் போது ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக பிச்சுட்டு அதுக்குள்ளே விதைகள் இருக்குது பாருங்கள், அதனால் இடிகளில் போட்டு இடித்து அந்த பொடியை வந்து இந்த தண்ணியில் போட்டுருங்க. அடுத்து எதுக்காக இந்த பரிகாரம் நம்ம செய்கிறோம்? பணவசியம் உண்டாகணுன்ட்டு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு சில்லறை காசு போடணும். ஏதாவது ஒரு காசை போடுறது காட்டிலும் பஞ்சமி திதி அன்னைக்கு 5 ரூபாய் காசை பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதனால் ஒரே ஒரு 5 ரூபாயை எடுத்துகிட்டு அது சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நல்லா வந்து உங்கள் கையை வச்சு தேய்ங்க. இப்படி தேய்க்கும் போது அது கொஞ்சம் சூடாகும். அப்படி சூடானதுக்கப்புறமா அந்த தண்ணீரில் வந்து அந்த காசை வந்து போடுங்க, சரிங்களா? அடுத்து நம்ம முக்கியமான ஒரு பொருள் போடணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ. வாராகியம்மன் வழிபாட்டுக்கே பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூங்கிறது மிக மிக உகந்ததாக வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி செடியாகட்டும், இலையாகட்டும், பூவாகட்டும் நல்ல ஒரு தன ஆகர்ஷண பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பயன்படுத்தி நம்ம பணவசிய பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். பஞ்சமி நாளும் அதுவுமா இந்த சிவப்பு செம்பருத்தியை நீங்கள் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கற்பூரவள்ளி இலை கிடச்சிருக்குது, இதுவும் கிடச்சிருக்குது, 2ஐயும் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். சரி, இந்த செம்பருத்தி பூ கிடச்சிருக்குது, இது ஒன்று மட்டும் செய்யலாமான்னாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம், சரிங்களா? சரி, இப்போ இந்த பூ எடுத்துகிட்டு இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா உங்களுடைய வலது கையினுடைய சுண்டு விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய அந்த சுண்டு விரல் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து விட்டுக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உங்கள் முன்னாடி இந்த பவுல் இருக்கணும். அந்த பவுலுக்குள்ள நான் சொன்ன பொருட்கள் இருக்கணும். சுண்டு விரலை இப்படி உள்ளே விட்டுறணும், ரைட் ஹேண்டினுடைய சுண்டு விரலை, சரிங்களா? இப்போது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை வந்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி நமக அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஒன்றா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகன்னு சொல்லுங்கள், இல்லைனா ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி நமகன்னு சொல்லுங்கள். 27 முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு இந்த தண்ணீரை சுத்தமாக இருக்கிறீங்கும் போது ஒரு நிமிஷம் கொண்டு போய் பூஜை அறையில் வைங்க. பீரியட்ஸில் இருக்கிறீங்கும் போது இது உங்கள் வீட்டு வடகிழக்கு மூலை, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வச்சுருங்க. எதையும் போட்டு மூடி வைக்க வேண்டாம், திறந்த மாதிரியே வந்து இருக்கட்டும். இது இந்த ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும். மறுநாள், அதாவது திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு சஷ்டி திதி வந்து இருக்குது. இப்போ இந்த நாளில் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இந்த தண்ணி இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே இருக்கிற காசை வந்து நீங்கள் எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பூவை பயன்படுத்தி வீட்டு நிலைவாசலில் தொடங்கி வீடு முழுக்க இந்த தண்ணியை வந்து தெளித்து விடுங்க. எல்லா ரூம்லேயும் மூளை முடுக்குகள்லேயும் வந்துட்டு தெளித்து விடுங்க. மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சதா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.